இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் மாசி மாதம். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு அரசாங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல அதிகாரம் கிடைக்கும். உங்கள் வேலையில் நிர்வாகத்தில் நல்ல பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மாசி மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து தொடங்கி உங்களுக்கு மார்ச் 13ஆம் தேதி வரை முடிவடைய இருக்குது. இது சிவபெருமான் மாதம். இந்த மாதம் சிவபெருமான் மற்றும் பித்ரு தேவதாக்கள் அல்லது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் மாதம். புதிய முயற்சிகள் தொடங்க, திருமணத்தை தொடங்க, வீடுகள் மற்றும் கட்டிடங்கள், பிற காரியங்கள் கட்ட மாசி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. மாசி மகம் அல்லது மாசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது. இதில் ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன பலன்கள் இருக்குதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடுவோம். இந்த மாசி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் பாக்கியஸ்தானத்தில் 9வது இடத்துல சூரியன் பிரவேசம் பண்ணுறாரு. மிதுன ராசிக்கு ஏற்கனவே 11ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சு நன்மையை அள்ளி வழங்கி கொண்டிருக்காரு. இந்த நேரத்தில் சூரியனும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒட்டுமொத்த மாசி மாதத்தின் வலிமையும் உங்களுக்கே தரக்கூடியதாக அமையப்போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் காக்கைக்கு முடிந்தவரை உணவு கொடுங்க. மிதுனராசி மக்களுக்கு, மிதுனராசி அன்பர்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை ருசிக்க கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்கள் நிதி திட்டங்களில் சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடனான உறவு பாதிக்கப்படுது. சவாலான வேலைகளை செஞ்சு முடிக்க வேண்டியது இருக்கும். குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும். லாபங்கள் நினைச்சதை விட குறைவாகவே வருது. மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாசி மாதத்தில் சூரியன் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சனியோடு சஞ்சரிக்கிறனால உயர் அதிகாரிகளால் நன்மை உண்டாகும். வேலை விஷயமாக வெளிநாடு போவீங்க. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கூட கை கோர்க்கிறாரு. 8ஆம் வீட்டில் பயணம் செய்கிறதுனால சற்று கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கொஞ்சம் நிதானம் அவசியம். வீட்டு வாடகை மூலம் வருமானம் அதிகரிக்கும். செய்யும் தொழிலில் வருமானம் கூடும். உங்கள் ராசிநாதன் புதன் 9ஆம் வீட்டில் இருப்பதனால சொந்தமாக செய்யும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். பெண்களால் நன்மை உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறிக்கிட்டே போகும். உங்கள் மேற்பார்வையிலேயே எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிற மிதுனராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரோடு சகாயஸ்தானிபதி சூரியன் பாக்கியாதிபதி சனியும் இணைஞ்சுக்கிறாங்க. அதனால் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா, இனி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மாத தொடக்க நாளிலேயே கும்பராசிக்கு புதன் போகிறாரு. இதனால் பாக்கியஸ்தானம் வலுவடையுது. நினச்ச நேரத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாகும். நிகழ்கால தேவையெல்லாம் பூர்த்தியாகும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலும். மாற்று இனத்தவர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி காண்பீங்க. ஏற்ற இறக்கமான நிலை இனி மாறும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். தொழில் போட்டியில் இருந்தீங்கன்னா விலகுவாங்க. புதிய திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். மாத தொடக்க நாளிலேயே மகர ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 12 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் 12க்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு வரையில் விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும். வீடு மாற்றம், இடமாற்றம், நாடு மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் திடீர்னு ஏற்படும். நல்ல மாற்றங்களாகவே அது இருக்கும். நினைத்த காரியங்களை எளிதில் செஞ்சு முடிக்கக்கூடிய பக்குவம் உண்டாகும். இடம் பூமி வாங்குவீங்க. அதிலிருந்து இருந்த தடையெல்லாம் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிகாரம் மிகுந்த பதவி வந்து சேர்ந்துடும். மார்ச் 2ஆம் தேதி மீன ராசிக்கு போகிற புதன்னால் அங்கே நீச்சம் பெறனால உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கிறங்க. வருமானத்திலும் சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு போகும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். மருத்துவ செலவு அதிகரிக்கிறதே அப்படின்னு மனக்கலக்கம் ஏற்பட போகுது ஃப்ரெண்ட்ஸ். யோசித்து செயல்பட வேண்டிய நேரம்தான் இது.
நண்பர்களிடம் ஒப்படைச்ச பொறுப்புகள் அவங்க செய்ய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் செய்யணும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். மார்ச் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 12 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். 5க்கு அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது பணப்புழக்கம் ஜாஸ்தியாகுது, பாராட்டும் புகழும் உண்டாகுது. வேறு இனத்தார் பார்த்திங்கன்னா மாற்று இனத்தார், அவங்கள்ட்ட பகை மாறும், எதிர்காலம் பற்றிய பயம்லாம் போயிடும், மனதில் நினச்சதை மறுகணமே செஞ்சு முடிக்கக்கூடிய பக்குவம் உண்டாகி உடல் சுறுசுறுப்பாகும். நண்பர்களின் நன்மதிப்பை பெறும் வாய்ப்பெல்லாம் உண்டாகும். உத்தியோகம் தொழிலில் உயர்நிலையை அடைய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரும். பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா தன்னலமற்ற சேவைக்காக பாராட்டு குவியும் ஃப்ரெண்ட்ஸ். வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கேட்ட சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பமெல்லாம் கிடைக்கும். மாணவ மாணவிகள் பாராட்டுக்களை பெறுவாங்க. பெண்களுக்கு மனநிறைவான வாழ்க்கையெல்லாம் அமையும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி 15, 16, 22, 23, 28 மற்றும் 29. மார்ச் 9, 10. மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீலம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னா லாப தைரிய சத்ருஸ்தானங்களை பார்க்குறாரு. சொத்து சேர்க்கையை உருவாக்குறாரு. மேலும் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வரன் அமையும். யோகாதிபதி ஏற்படுத்துகிறாரு. சிலருக்கு சொத்து சேர்க்கை, சிலருக்கு வியாபாரம், அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும். பிறருக்கு பார்த்திங்கன்னா ஆதாயம் கைகூடி வரும். மேலும் தொட்டதெல்லாம் பொன்னாகும். வரவு அதிகரிக்கும். நினச்சதை சாதிப்பீங்க. குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தடைபட்டிருந்த முயற்சிகள் எல்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். புகழ் செல்வாக்கெல்லாம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி படித்தாங்கன்னா வெற்றி நிச்சயம். மேலும் வியாபாரம் செஞ்சிங்கன்னா நல்லபடியாக நடக்கும். இந்த மாதிரி கல்வியில் கொஞ்சம் கவனம் போட்டிங்கன்னா வெற்றி இலக்கை நீங்கள் அடைய முடியும். பெண்களின் விருப்பமெல்லாம் நிறைவேறும். முயற்சிகள் வெற்றி பெறும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். வேலைக்காக விண்ணப்பம் போட்டிருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். இதுவரை இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான மாசி மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.